Good evening students. Second year BCom A section and B section. So நமக்கு வந்து price indexesல வந்து part C ல வந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம் நல்லா நான் வச்சுங்க. The following data are related with the price and quantity consumed for 1985 and 1982. commodity வந்து ஒரு 5 commodity கொடுத்திருப்பாங்க. So commodity வந்து maximum வந்து ஒரு 5 அல்லது 3 கொடுத்திருப்பாங்க. price quantity 85 ஓட price 85 ஓட quantity 92 ஓட price 92 ஓட quantity. இத நல்லா நான் வச்சுங்க. முதல்ல 85 ஓட price வந்து so that is called P0 நான் வச்சுங்க. quantity வந்து Q0. அதே மாதிரி 92 ஓட price வந்து P1 quantity வந்து Q1 அப்படினு வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணீங்க அப்படினா P0 Q0 இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ற P0 Q0 அதாவது 12 × 30 சோ இதோட ஆன்சர் வந்து 360 சோ 12 × 7 84 9 × 10 90 சோ 15 2 30 சோ இதோட வேல்யூ வந்து 300 15 × 10 150 சோ கையோட இதோட டோட்டல் போட்டு சோ டோட்டல் போடும்போது சிக்மா P0 Q0 சோ இதோட வேல்யூ வந்து நமக்கு 4 6 8 14 19 28 மீத 2 5 6 6 3 9 சோ 984 P0 Q0 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து P1 Q1 அதாவது 92 ஓட பிரைஸையும் குவாண்டிட்டி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற. சோ 10 × 20 200. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன 8 × 3 240. சோ 9 × 20 180. அடுத்து 6 × 3 180. அடுத்து 5 × 4 200. சோ இதோட டோட்டல் சோ சிக்மா P1 Q1 இதோட டோட்டல் எவ்வளவு நமக்கு சோ 0 8 8 16 20 மீத 2 4 6 8 10 சோ 1000. சோ முதல்ல ரெண்டு ஸ்டெப் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த ஸ்டெப் நல்லா நான் வச்சுக்க. இப்போ P0 நல்லா கவனிச்சுக்க. P0யும் Q1யும் மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து P0 Q0 அதாவது 85 ஓட பிரைஸ் 85 ஓட குவாண்டிட்டி இது முதல் ஸ்டெப். அடுத்து 92 ஓட பிரைஸ் 92 ஓட குவாண்டிட்டி இது ரெண்டாவது ஸ்டெப் பண்ணி முடிச்சுக்க. மூணாவது ஸ்டெப் என்ன பண்றீங்க அப்படினா 85 ஓட பிரைஸையும் 92 ஓட குவாண்டிட்டியும் எடுக்கறீங்க. அதாவது தட் இஸ் கால்ட் P0 Q1. சோ இத வந்து மூணாவது ஸ்டெப். இந்த 12 × 20 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வந்து 240. அடுத்து 7 × 30 சோ 7 × 30 210. அடுத்து 9 × 20 இது வந்து எவ்வளவு 180. அதுக்கு 15 × 3 இது எவ்வளவு 450. சோ அதுக்கு 10 × 40 சோ இதோட வேல்யூ வந்து 400. சோ டோட்டல் போடும்போது சிக்மா எதோ டோட்டல் போடுறியோ அத வந்து நான் வச்சுங்க சிக்மா P0 Q1. இப்போ இதோட டோட்டல் 0 8 9 9 14 18 மீத 1 சோ 9 10 12 14 1480. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ற அப்படினா 92 ஓட பிரைஸ் அதாவது P1யும் 85 ஓட குவாண்டிட்டி அதாவது Q0 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற. அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிற 10 × 30 எவ்வளவு 300. அடுத்து 12 × 8 96. சோ 10 × 9 90. அடுத்து 20 × 6 120. அடுத்து 15 75. சோ இதோட மொத்த டோட்டல் எவ்வளவு சோ 6 5 11 மீத 1 சோ 9 18 19 21 28 மீத 2 3 2 5 1 6 681. அதாவது சிக்மா P1 Q0 நல்லா நான் வச்சுங்க. மறந்துடாத. முதல் ஸ்டெப் என்ன பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 85 ஓட பிரைஸ் அதாவது 85 ஓட பிரைஸும் குவாண்டிட்டி கொடுத்திருப்பாங்க. அது P0 Q0 ன்னு எடுத்துக்க. அடுத்து 92 ஓட பிரைஸ் குவாண்டிட்டி இது வந்து P1 Q1 அப்படினு எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க மல்டிப்ளை பண்ணும்போது P0 Q0 இது முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் வந்து P1 Q1 இது ரெண்டாவது ஸ்டெப். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ற அப்படினா இந்த P0யும் இந்த Q1யும் எடுத்துக்கற. சோ P0 Q1. அதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன பண்ணிக்கிற இந்த P1ம் இந்த Q0 சோ P1 Q0 இத வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிற. இப்போ இதோட டோட்டல் தான் நான் உனக்கு இங்க மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுருக்கேன். ஓகே இப்போ ஃபார்முலாக்கு நம்ம வருவோம். ஓகே இந்த கார்னர்ல எழுதிருக்கேன். இதோட ஆன்சர் வந்து P0 Q0 ஓட ஆன்சர் சிக்மா P0 Q0 ஓட ஆன்சர் 984. சிக்மா P1 Q1 இதோட ஆன்சர் வந்து 1000.
அதுக்கடுத்து சிக்மா P0 Q1 இதோட ஆன்சர் வந்து 1480. அடுத்து சிக்மா P1 Q0 ஸோ இதோட ஆன்சர் வந்து 681. ஓகே, ஸோ முதல்ல லாப்சியஸ் மெத்தட் நல்லா நான் வச்சுக்க. லாப்சியஸ் மெத்தட், ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சிக்மா P1 Q0 டிவைடட் பை சிக்மா P0 Q0 இன்ட்டு 100. நல்லா நான் வச்சுக்க. இங்கே ப்ரைஸ் அப்படின்றது கரண்ட் இயர் ப்ரைஸ் தான் இருக்கும். இது வந்து பேஸ் இயர் ப்ரைஸ். இங்கே வந்து பேஸ் இயர் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா இங்கேயும் பேஸ் இயர் குவான்டிட்டி, அதாவது P1 P0 Q0 இங்கே Q0 இன்ட்டு 100. இப்போ இங்கே உன்னுடைய ஆன்சரில் P1 Q0 அதாவது இதோட ஆன்சர் வந்து 681. ஸோ டிவைடட் பை ஸோ P0 Q0 ஆன்சர் வந்து 984. ஸோ இன்ட்டு 100 அடிச்சு சுருக்கு என்ன வரும் உனக்கு? ஸோ 681 டிவைடட் பை 984 ஸோ இன்ட்டு 100. ஸோ அடிச்சு சுருக்குறேன்னா உனக்கு ஆன்சர் வந்து 69.21 அப்படின்னு சொல்லி வரும். நான் வச்சுக்க 69.21. இது வந்து லாப்சியஸ் மெத்தடோட ஃபார்முலா. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 69.21 இது வந்து எல்லோட ஆன்சர். அடுத்து பேசிஸ். ஸோ பேசிஸோட ஃபார்முலா வந்து ஆஸ் யூசுவல். ஸோ சிக்மா P1 இங்கே வந்து Q1, இங்கே வந்து சிக்மா P0 இங்கே Q1 தான். ஸோ இங்கே Q1 அப்படின்னா இங்கே Q1 இன்ட்டு 100. ஸோ இங்கே உன்னோட ஃபார்முலா ஆன்சரில் பாரு, P1 Q1ஓட வேல்யூ வந்து 1000. ஸோ அடுத்து P0 Q1 இதோட வேல்யூ வந்து 1480 இன்ட்டு 100. ஸோ 1000 டிவைடட் பை 1480 இன்ட்டு 100. ஸோ ஆன்சர் வந்து 67.56 இதான் வந்து உன்னோட ஆன்சர். ஸோ லாப்சியஸ் மெத்தடு, பாசிஸ் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ நீ வந்து பவுலிஷ் மெத்தட் பார்க்குற அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அதாவது என்னோட ஆன்சர், ஸோ என்னோட ஆன்சர் வந்து என்ன பவுலிஷ் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா வந்து பவுலிஷ் அப்படின்னா L plus P divided by 2. இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஷார்ட்கட்டில் நம்ம எல்லோட ஆன்சரு பியோட ஆன்சர், அதாவது பவுலிஷ்க்கு வந்து எல்லோட ஆன்சர் வந்து 69.21 ப்ளஸ் 67.56. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 69.21 ப்ளஸ் 67.56. ஸோ ஆட் பண்ணால் டிவைடட் 136.77 by 2. ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 68.38 அப்படின்னு சொல்லி உனக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து பியோட ஆன்சர், பவுலிஷோட ஆன்சர். ஸோ இதே வந்து ஃபிஷர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபிஷர்ஸ் மெத்தட் இதான் லாஸ்ட் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து ரூட் L இன்ட்டு பி. ஸோ எல்லோட ஆன்சர் வந்து 69.21. ஸோ பியோட ஆன்சர் வந்து 67.56. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்துக்க. ஸோ 69.21 இன்ட்டு 67.56 இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து 4675.8276 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்துக்க. இப்போ ரூட் எடுத்து அப்படின்னு சொன்னால் உன்னோட ஆன்சர் வந்து ஸோ 68.3 அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, 68.38 இதான் வந்து உன்னுடைய ஃபிஷர்ஸோட மெத்தட். நான் வச்சுக்க முதல்ல P0 Q0 P1 Q1 அடுத்து P0 Q1 அடுத்து P1 Q0. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து எதிர்பார்க்கலாம் பார்ட் சியில் இண்டெக்ஸ் நம்பர்ஸில். ஸோ இதில் ஏதாவது உனக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்க. ஓகே, ரைட், தேங்க்யூ.